Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 572 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த பீடாவாய கேட்லிங் கன் எடுத்து காட்டுத்தனமா சுட்டான்ல, அதுவும் யார் அட்டாக் பண்ணிருக்கான் பிக் மம்மோட ஆளுங்களே. அந்த இடமே புகமண்டலமாயிரும். மக்கள்லாம் பார்த்து பதறி போய் அவ்வளவுதான் பெக்கம்ஸ் சோலி முடிஞ்சானே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவனைத்தான் முதல்ல டார்கெட் வச்சு கண்டாமணிக்கு சுட்டுருக்கான். கொஞ்ச நேரம் சுட்டதுக்கு அப்புறம் அப்படியே திருச்சடித்து வந்து விழுவானா, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு அத்தனை பேரும் ஆடி போயிருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் சில மணி நேரத்துக்குள்ளேயே நடந்து முடிச்சிருச்சு இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம், 9 ஹார்ட் அட்டாக் வந்தா ஆல்ரெடி லூஃபி ஒரு ஆப்போசிட் போனா, இப்ப இந்த பூம்பு வாய வந்து அடுத்த பஞ்சாயத்தை கிளப்பிட்டு இருக்கான். அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்ட்டு அவனை பார்த்தா பெக்கம்ஸ் இருக்க மாட்டான், ஆமா ஓடுதான் இருக்கும். என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஆமா ஓட்டுக்குள்ள இருந்து கையை காலு தலைன்னு எல்லாம் வெளியே வரும். பார்த்தா அவனுக்கு ஒரு சின்ன கீரல் கூட ஆயிருக்காது. அவன் பண்ண விதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். நானும் அதை சாப்பிட்ட வந்தான்டா. நீ என்ன ஜோயன் டைப் தானே, இப்பவே உன்னை வெட்டி கூறு போட்டுறேன் அப்படின்னு கையில ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு பாஞ்சு வந்து ஒரே போடா போடுவான். பெக்கம்ஸ் சட்டுன்னு மிஸ் ஆயிருவான். அடுத்த ஸ்டெப் அவன் இறங்கி வயிற்றுல ஒரே அடி சும்மா நங்குன்னு விழும். அவனோட ஆயுதமே 3 பொளந்துருச்சு. எப்படி ஒரே அடியில அப்படியே அங்க இருக்க செவுத்துல போய் அடிச்சு திருச்சு விழுவான். மக்கள்லாம் வாய பொளந்துருவாங்க. ஏன்னா வாங்கின அடியில அவனுமே பொளந்துட்டான். இவ்வளவு நேரமா எவ்வளவு சீன் காமிச்சிட்டு இருந்தான். ஆனா பெக்கம்ஸ் இறங்கி ஒரே அடியில சோழிய முடிச்சிட்டான்ல. சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே இப்பதான் புரியுது இவனுங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு. இதுல போகும்போது தெளிவா சொல்லிட்டு வேற போவான். லோகியா டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க எல்லாம் இன்வென்சிபிள்னு நினைச்சுக்கிட்டு சின்ன வயசுலயே அடி வாங்கி செத்துறானுங்க. நான்சென்ஸ். இந்த மாதிரி அறவே காட்டு பாலுக தான் ஒன்னா சண்டைக்கு வந்து மொக்க வாங்கிட்டு போறானுங்க. சைல்டிஷ் பாய்ஸ். சரி நம்ம போவோம். அங்க நமக்காண்டி மம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிளம்பிடுவானுங்க. மக்கள்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. ஏன்னா 200 மில்லியன் பெரி பவுண்டி வச்சிருக்கவன அந்த பெக்கம்ஸ் ஒரே அடியில சாச்சு போட்டான். சும்மாவா? ஏன்னா அவனோட பெரி பவுண்டி 330 மில்லியன். பட் அதுக்காண்டி கொஞ்சமாச்சு டஃப் கொடுத்துருக்கலாம். இந்த கரிப்பு அசால்ட்டா மட்டை ஆயிட்டான். அது சரி, பெரிய பெரிய ஆளுகளோட ஆளுகள்லாம் இப்படித்தானே இருப்பானுங்க. லூஃபிக்கு மத்தவங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருந்தா சரிங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. இங்க நம்ம ஆளுக கிளம்பியாச்சு. அப்படியே பிளைங்ல ராஜா மரியாதையோட கிளம்புவாங்க. இவங்க போகும்போது ஊர் மக்கள்லாம் பார்த்து லூஃபி ஸ்டார் ஹேட்னு கத்திட்டு வேற கிடப்பாங்க. அப்ப அப்படியே தூரத்துல சண்டையா காட்டுவாங்க. பிராங்கி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக ரெடியா அனுப்பான். மண்டைய பாத்தீங்களா மாட்டுக்கொம்பு மாதிரி. சரி ரைட் கிளம்பலாம், அட்வென்ச்சர் பண்ண போலான்னு உடனே லூஃபிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே கட் பண்ணி அதே நேரம் நியூ வேர்ல்டுல ரெட் லைனுக்கு பக்கத்துல இருக்க ஏரியாவை காட்டுறாங்க. அப்ப மெரைன் ஆளுகள்லாம் அடிச்சு புடிச்சு அலாரம் வச்சுக்கிட்டு அங்க வந்துட்டு இருக்கானுங்க. என்னன்னா கோட்டிங் பண்ண சில பைரட் கப்பல்லாம் அங்க வந்துட்டு இருக்கானுங்களாமா. அவனுங்களை தடுக்கிறதுக்காண்டி எல்லாம் வெறி கொண்டு வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. சோ அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு 3 பைரட் கப்பல் சட்டுன்னு தண்ணி கடியில இருந்து மேல வரும். இவைகளுமே 3 கப்பல் வந்திருப்பாங்க. மாத்தி சுட்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, மிதிச்சுக்குவாங்க. இவனுக்கு அங்க போவானுங்க, அவனுக்கு இங்க வருவானுங்க. இப்படியே கலவரம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே ஸ்டேபிளா இருக்குது 3க்கு 3. ஆனா இப்ப திடீர்னு அடுத்தடுத்து கப்பல்கள் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒவ்வொரு பைரட்டுமே என்ஜாய் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. மெரைன் ஆளுகளை போட்டு தள்ளதுல அம்புட்டு சந்தோஷம். அப்போ ஒரு மெரைன் கப்பலை காட்டுறாங்க. அங்க இருக்க ஆளுகெல்லாம் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு அவளை நான் தான் பத்திரமா பாத்துக்குவேன்னு அடிச்சு புடிச்சு யாரையோ சேஃப்டி பண்ண போயிட்டு இருப்பானுங்க. ஆனா அவ இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இவங்களை அட்டாக் பண்ண வந்த குண்டை அலேக்க கத்தியில புடிச்சு அப்படியே தூக்கி மேல வீசிடுவான். வந்து விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா கப்பலுக்கு பெரிய டேமேஜ் ஆயிருக்கும். உடனே எல்லாம் அவளை பயங்கரமா பாராட்டுவானுங்க. சூப்பர் கேப்டன், வேற லெவல்ல பண்ணிட்டீங்க, நீங்க தான் மாசு லூசுன்னு. அவ என்னடா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தாறுமாற தட்டி தூக்குங்க அப்படின்னு எங்கேயோ பார்த்து வளரிட்டு இருப்பாளா. கேப்டன் நீங்க கண்ணாடி போடாதனால கண்ட பக்கம் எல்லாம் பார்த்து கை நீட்டுறீங்க, அதனால கண்ணாடியை போட்டு சொல்லி கொடுப்பானுங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ செவுத்த பார்த்து நின்றுட்டு இருந்திருக்கான்னு. ஆனாலுமே கூட இருக்கவனுங்க எல்லாம் பொங்கி வலிவானுங்க. உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்துன்னா நாங்க கூட நிப்போம் கேப்டன், சொல்ல போனா உங்களுக்காக நாங்க சாக தயாரா இருக்கோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம்னு அவளுக்காண்டியே எல்லாம் சொம்படிச்சுட்டு இருப்பானுங்களா. அவ காண்டாயிருவா. ஏன்டா எரும மாட்டு பழகளா, நம்ம பேட்டில் இருக்கோம், இப்போ வந்து என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ இந்த G5 கூட்டத்தால எனக்கு தலைவலி தான் வருது, ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்கப்பா. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்மோக்கர் கூட இருப்பாளே டஷிகி, அவ தான். இப்ப G5ங்கிற ஒரு குரூவுக்கு இவ தான் கேப்டன். நேவி கிராண்ட் லைனோட 5th பிரான்ச்சை சேர்ந்தவ. அவ வச்சு பச்சையா திட்டுவா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால நீ லேசா நினைக்காதீங்க, நான் பார்த்தா பாஞ்சிருவேன், சிரிச்சா செதச்சிருவேன், பி கேர்லெஸ்ம்பா. நாங்க அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல கேப்டன், உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க உங்க கூடவே நிக்கிறோம்னு சொன்னோம், தப்பா புரிஞ்சுக்காதீங்க அம்மானுங்க. அவ முக்குன்னு முக்குவா, என்னைய லேசா நினைக்காதீங்க, நான் ஒரு சீரும் சிறுத்தைன்னு மறுபடியும் டயலாக் ஆரம்பிப்பா. ஸ்மோக்கர் கேட்டு காண்டாயி வாய மூடு டஷிகி, உன் அலப்பற தாங்க முடியல, நான் இங்க ஒருத்தனை இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கேன், சத்தம் போடாதம்மா. ஓகே சார்னு வாய மூடிட்டு வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் இன்ட்ராகேட் பண்றது வேற யாரும் இல்ல, ஓடிக்கிட்டு இருந்து தப்பிச்சு வந்தாங்களே பைரட்ஸுங்க, அவனுங்க தான். அப்ப இப்ப வந்தவனுங்களும் அவனுங்க தான் போல. நாங்க இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாம் மேட்டரை சொல்லுவானுங்க. ஆனா ஸ்மோக்கர் நம்ப மாட்டான். ஏன்னா கடந்த சில பல மாதங்களாவே ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு எந்த ஒரு பைரட்டுமே வந்த ரிப்போர்ட் இல்ல. அப்புறம் எப்பறம் நீங்க அங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டா
கேட்டா எங்களை அடிமையா புடிச்சு வச்சிருந்தாங்க. ஹோடியும் அவனோட ஆளுகளும் சேர்த்து சிவில் வார் ஒன்று ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா ஒரு பைரட் கூட்டம் தான் வந்து அவன் கூட சண்டை போட்டு எங்களை காப்பாத்தினது. ஆனா அது யாரு என்னன்னு மட்டும் நாங்க சொல்லவே மாட்டோம் அப்படின்னு அந்த பைரட் கூட்டத்தோட கேப்டன் ஸ்ட்ராங்கா சொல்லுவான். ஆனா கூட இருக்கவன் பச்சை பச்சையா திட்டுவான். டே முட்டா பைய கேப்டன், நல்லா பாரு, இவனுங்க சாதாரண நேவி சோல்ஜர்ஸ் இல்ல, G5 மொரட்டு பயலுங்க. சொல்ல போனா இவனுங்க பைரட்டுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஒன்னே ஷார்க்குக்கு இரையாக்கிடுவானுங்க, இல்லன்னா நெருப்ப கொளுத்தி விட்டு உள்ள தூக்கி போட்டு எரிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு கொடூரமானவனுங்க இவனுங்க. நேவியை சேர்ந்தவனுங்க தான், ஆனா நேவியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. இப்ப நம்மள என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியல. நீ வேற இஷ்டத்துக்கு வாயை விட்டுட்டு இருக்க. நம்மள பிடிச்சது யார் தெரியுமில்ல, ஸ்மோக்கர். இப்ப அவன் வைஸ் அட்மிரல், அதனால கொஞ்சம் பார்த்து பேசும்பாங்க. உடனே கூட இருக்கவனுங்க எல்லாம், வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கர், நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாங்க வேணா இவனுகிட்ட இருந்து உண்மையா வர வைக்கிறோம். உள்நாக்க வெட்டுக்குன்னு இழுத்து பல்ல புடுங்கி அப்படியே நர 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 நரன்னு செவுத்துல வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா நல்லா செவன்னு பப்பாளி மாதிரி செவந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவானுங்கம்மா. ஐயோ வேண்டாங்க, நாங்களே சொல்லிடுறோம்னு உண்மையை உளறிடுவானுங்க. இந்த மாதிரி ஹோடியோட கிளானை போட்டு பொலன்னு பொலந்து கட்டினது வேற யாரும் இல்ல, ஸ்டார்ஹேட் பைரட்ஸ். எது ஸ்டார்ஹேட்டா? அவனுங்களை எனக்கு நல்லா தெரியும்டா முட்டா பயலன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.